வீர சிரஞ்சீவி அத்தியாயம் 33. வா வந்தியத்தேவா. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் வந்தியத்தேவன். முறுக்கி விடப்பட்ட மெல்லிய மீசை, அதில் இங்கிருந்து விலக மாட்டேன் என அமர்ந்திருந்தது கம்பீரம். கூர்மையான தேடல் கொண்ட விரிந்த விழிகள், அதில் தான் இருக்குமிடம் பிறர் அறியக்கூடாதே என மறைந்திருந்த கருணை, இழுத்து கட்டப்பட்ட சிகை, நெற்றியில் ஒரு வெண்ணிற பட்டாலான கட்டு, ஒரு கையில் தங்கத்தாலான வளையம், இன்னொரு கையில் கொன்றை மலர் சூட்டு, இடையில் உறைவாள். எப்போதடா கைப்பிடித்து வெளியே எடுப்பான் என்ற ஏக்கம் அதன் பிடியில் தெரிந்தது. படிகளில் இருந்து இறங்கி வரும் ஆதித்த கரிகாலனை கண்டான் வந்தியத்தேவன். தான் முதலாய் மாந்தோப்பில் சந்தித்த ஆதித்தனுக்கும் இப்போதிருக்கும் ஆதித்தனுக்கும் உருவத்தில் மட்டுமல்ல, செய்கைகளிலும் நிறைய வேறுபாடுகள். முன்பிருந்த பரபரப்பு இப்போதைய ஆதித்தனிடம் இல்லை. நிதானமாக அடியெடுத்து வைக்கிறான் எந்த ஒரு விஷயத்திலும். ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி அல்ல. சமீப காலமாக தொண்டை மண்டலம் மட்டுமல்ல, சோழத்தின் மிக பெரிய முடிவுகள் அனைத்தும் இவனை முன்னிறுத்தியே எடுக்கப்படுகின்றன என்பது தெளிவாகவே தெரிகிறது. இதனாலேயே பல பேருக்கு எதிரியாகிறோம் என்பதை உணர்ந்தும் அது பற்றி சிறிதளவும் கவலைப்படுபவனாக தெரியவில்லை. ஒரு முறை இது பற்றி கேட்டபோது கூட, கசப்பு மருந்துதான் நோயை விரைவில் குணப்படுத்தும் நண்பா என்ற ஒற்றை வரியோடு முடித்துவிட்டான். என்ன வந்தியத்தேவா, திகைத்து போய் நிற்கிறாய்? மீண்டும் ஆதித்தனின் குரல் கேட்க தன் நிலைக்கு திரும்பினான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை அரசே என்றவனை சட்டென்று இடைமறித்த ஆதித்தன், அரசனா? நானா? உமக்கா? வந்தியத்தேவரே, நான் எப்போதுமே உமக்கு நண்பன் மட்டுமே என்றான். இருக்கலாம், அது எனக்கு பெருமை. ஆனால் தற்போது நீங்கள் தொண்டை மண்டலத்தின் மாதண்ட நாயகன். தங்களின் கீழே பணிபுரியும் தளபதி நான். கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக தர வேண்டியது என் கடமை அல்லவா? அது மட்டுமின்றி அன்றே உங்களை என் தலைவனாக மனதில் வரிந்து கொண்டவன் நான் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். உம்மை வாதத்தில் வெல்ல இளம் பெண்களால் மட்டுமே முடியும். அவர்கள் முன்னிலையில் மட்டுமே வாய் பேச மறந்து சிலையாக நிற்பான் வந்தியத்தேவன் என பார்த்திவேந்திரன் அடிக்கடி சொல்லுவது சரிதான் போலும் என்றான் ஆதித்தன் சிரித்தபடி. ஆம், உண்மைதான். எம் எதிரே நிற்க விரும்பும் ஆண்களிடத்தில் நான் வாள் எடுத்து உரையாடிய பழக்கம் அரசே என்றான் வந்தியத்தேவன். அப்படியா? நானும் எதிரில்தான் நிற்கிறேன் வந்தியத்தேவரே, வேண்டுமென்றே கேட்டான் ஆதித்தன். ஆனால் நான் உங்கள் காலடியில் அல்லவா விழுந்து கிடக்க விரும்புகிறேன் என்று கூறி தரை தொட முயன்ற வந்தியத்தேவனை தோள் பிடித்து கட்டி அணைத்து கொண்டான் ஆதித்தன். நண்பா, என் நெஞ்சுக்கு எதிரே உன் உடைவாளை நீட்டி நீ நின்றாலும் அதுவும் எனது நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நான் அறிவேன். தன்னம்பிக்கையை விட உன் நம்பிக்கை அதிகம் எனக்கு. சரி, இருக்கட்டும். என்ன விஷயமாக இத்தனை விடியலில் இங்கு வருகை? என்னவென்று சொல்வது அரசே? தாங்கள் மாதண்ட நாயகனாக பதவியேற்ற பிறகு விவசாயிக்கு, கருமார்களுக்கு, நெசவாளர்களுக்கு, வணிகர்களுக்கு, வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு என எல்லோருக்கும் வேலை அதிகமாகவே உள்ளது. ஆனால் நம் படை வீரர்களுக்குத்தான் வேலை என்று ஏதும் இல்லாமல் போனது. எத்தனை நாட்கள்தான் பயிற்சி பயிற்சி என்று காலம் கழிப்பது? களத்தை காட்டுங்கள், விளையாடிவிட்டு வெற்றியோடு வருகிறோம் என்று துடிக்கிறார்கள் வீரர்கள். எப்போது இலங்கை செல்வோம், எப்போது ஈழத்து காடுகளை எரியூட்டி வெல்வோம் என்று கேட்கிறார்கள் அரசே என்றான் வந்தியத்தேவன். சோழத்தின் வீரம் பற்றி சொல்லவும் வேண்டுமா என்ன? காலம் கனிவதற்காக சில காலம் பொறுக்க வேண்டியுள்ளது நண்பா. தென்பகுதியில் அருண்மொழியும் தயாராகவே இருக்கிறான். இடையில் தந்தையின் படைப்பிரிவில் இருந்துதான் சரியான முன்னேற்பாடு இல்லை. பழுவேட்டரையர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறாரோ என்ற ஐயமும் உண்டு. ஈழத்தில் தற்போது மழைக்காலம் என்பதை ஒரு காரணமாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஒருபுறம் அந்த காரணம் சரி எனினும் மறுபுறம் யோசிக்கவும் வேண்டியுள்ளது. அது இருக்கட்டும், வீரர்களின் பயிற்சி எந்த அளவில் உள்ளது? பயிற்சியே இனி பயிற்சிக்காக நம் வீரர்களிடம்தான் வந்து போக வேண்டியிருக்கும் என்றான் வந்தியத்தேவன் பெருமையாக. அப்படியா? மாலை நான் ஒரு வீரனை அவ்விடம் அனுப்பி வைக்கிறேன். வில், வாள், ஈட்டி இம்மூன்றிலும் சிறந்த பயிற்சியுள்ள வீரர்களை தேர்வு செய்து வையுங்கள். நான் அனுப்பி வைக்கும் வீரனை வென்றாலும் சரி, கொன்றாலும் சரி, இரண்டில் எது நடப்பினும் நமது பயிற்சி சிறந்ததென ஒப்புக்கொள்ள இயலும் என்றான் ஆதித்தன் சிரித்தபடி. என்மேல் நம்பிக்கை குறைந்து போனதா அரசே? இல்லை, உன் பயிற்சியின் தரம் என்ன என்பது வரும் வீரனுக்கு அவசியம் விளங்க வேண்டுமல்லவா? அதற்காக சொல்கிறேன். ஆனால் தவறிக்கூட நீர் வாளெடுத்து களமிறங்கி விடாதீர் என்றான் ஆதித்தன். ஏன் அப்படி கேட்ட வந்தியத்தேவனை நோக்கிய ஆதித்தன், வரும் வீரன், வந்தியத்தேவன் இருவருமே எம் சோழத்திற்கு தேவை என்பதாலேயே கூறுகிறேன் என்றான்.
தாங்களும் வருவீர்களா இப்போட்டியினை காண? நிச்சயமாய் வருவேன். மாலை ஒரு முக்கிய வேலையை ஒப்புக்கொண்டுள்ளேன். அது முடித்து நேரே பயிற்சி களத்துக்கு வந்துவிடுகிறேன். எனக்காக காத்திருக்காமல் நீங்கள் நடத்துங்கள். போட்டியின் விதிமுறை தனி போட்டியா கூட்டு தாக்குதலா? அது தளபதியான உங்களை பொறுத்தது. என் தரப்பில் ஏதும் நியதிகள் இல்லை என்றான் ஆதித்தன். நன்றி அரசே, நான் விடைபெறுகிறேன். மாலை சந்திப்போம் என வணங்கி விடைபெற்று திரும்பிய வந்தியத்தேவனை ஆதித்தனின் குரல் தடுத்து நிறுத்தியது. வரப்போகும் அவ்வீரன் யார் என்று கேட்கவே இல்லையே நண்பரே. முகத்தில் குறுநகையோடு திரும்பினான் வந்தியத்தேவன். எதிரி யார் எவரென்று அறிந்து கொண்டு யோசித்து களமிறங்கும் பழக்கம் எம் தலைவனுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இல்லை அரசே என்றான் வந்தியத்தேவன். கூறிய வேகத்திலேயே தனது உடைவாளில் கையிருத்தி கம்பீரமாக நடந்து செல்லும் வந்தியத்தேவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்தன். நண்பா, இந்த சோழத்தின் மிக பெரிய பொக்கிஷம் எதுவென்று அறிந்து அதனை உமக்கு பரிசளிப்பேன் நான் என தனக்குள் கூறிக்கொண்டான் ஆதித்தன். அன்று மாலை காஞ்சியின் போர்ப்படை வீரர்களின் பெருந்திடலில் வந்து இறங்கினான் அவ்வீரன் தனது பழுப்பு நிற புரவியில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 34. வந்து இறங்கிய வீரனை கண்களாலேயே அளவெடுத்தான் வந்தியத்தேவன். முகம் துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. சிகை முன்புறம் நெற்றி பட்டையால் கட்டப்பட்டு பின்னோக்கி நீண்டு தோள்களை தொட்டு கொண்டிருந்தது. உறுதியான புஜங்களும் தொடைகளின் திண்மையும் பிறவி மறவன் என்பதை சொல்லாமல் உணர்த்தின. எதிரே நிற்பவனின் மார்பினை துளைக்கும் பார்வையும் புறவையிலிருந்து கீழே குதித்த வேகமும் தரையில் அழுத்தமாக கால் ஊன்றிய விதமும் வலது கை உடைவாளின் கைப்பிடியை பிடித்திருந்த பாங்கும் அலட்சிய நடையும் களத்தினில் விளையாடி பழகியவன் என்பதை சொல்லாமல் சொல்லின. நிச்சயமாக இதற்கு முன்பு நான் இவனை கண்டிருக்க வாய்ப்பில்லை. இவனது ஒரு அசைவு கூட எவரையும் நினைவுறுத்தவில்லை என்பதை உணர்ந்தான் வந்தியத்தேவன். வந்திறங்கிய அவ்வீரன் தன் கையில் இருந்த ஓலையை வந்தியத்தேவனிடம் அளிக்க அதை பிரித்து படித்த மறுகணமே, போட்டிக்கு தயார்தானே என்றான் வந்தியத்தேவன். வந்திருப்பது அதற்காக மட்டுமே என்ற அவனது குரலை ஆழமாக கவனித்தான் வந்தியத்தேவன். குரலின் கரகரப்பு வேண்டுமென்றே மாற்றி பேசுவது போல தோன்றியது. வீரனே, என்ன பெயர் உமக்கு என்று கேட்டான் வந்தியத்தேவன். பெயர் தெரிந்தால்தான் போரிடுவார்களா தங்களது வீரர்கள்? எதிர்கேள்வி கேட்டான் வந்த வீரன். அதற்கல்ல வீரனே, எதிர்பாராமல் போரில் உனக்கு ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் எவரை கொன்றோம் என்று எங்கள் வீரர்கள் அறிய வேண்டுமல்லவா? அதற்காக கேட்கிறேன் என்றான் வந்தியத்தேவனும் கோபமாக. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் தளபதியாரே. அப்படி ஏதும் நடக்க என் வாள் அனுமதிக்கப் போவதில்லை. அது மட்டுமின்றி என்னை பற்றிய முழு விவரங்களும் உங்கள் மன்னர் ஆதித்தர் அறிவார் என்றான். உங்கள் மன்னர் என அவன் கூறியதை மனதில் குறித்து கொண்டான் வந்தியத்தேவன். அப்படியெனில் ஆதித்தன் இவனுக்கு மன்னன் அல்ல என்பதும் புரிந்தது அவனுக்கு. என்றாலும் தாங்கள் கேட்பதை நான் கூறாமல் இருப்பது தங்களுக்கு பெருமை அளிக்காது என்பதால் சொல்கிறேன். என்னை இளவல் பகலவன் என்பார்கள் என்றான் அவன். சட்டென்று தன் நிலையை உயர்த்திய அவனது அறிவு கூர்மை வந்தியத்தேவனை வியப்படைய செய்தது. சரி, எத்தகைய போர் புரிய விருப்பம்? வாளா, வேலா, தனிப்போரா கேட்ட வந்தியத்தேவனை நோக்கி உடனே பதிலளித்தான் அவன். விருப்பம் உங்களுடையது. எதுவாயினும் எனது வாள் போதும் பதிலளிக்க என்ற அவனது பேச்சு வந்தியத்தேவனை சற்று எரிச்சலடைய வைத்தது. புலிக்கொடி அசைத்து சைகை செய்ய சிறு பறை ஓசையோடு போட்டியும் ஆரம்பமானது. முதலில் சென்ற இரு வாள் வீரர்களை திறம்பட சமாளித்தான் அவன். வாட்களின் வேகத்தை அதன் திசையிலேயே திருப்பி தனது சக்தியை அதிகம் செலவழிக்காமல் அவன் தடுத்தாண்டு விளையாடியது ஆதித்தனை நினைவூட்டியது வந்தியத்தேவனுக்கு. ஆனால் இவன் ஆதித்தன் அல்ல என்பதும் உறுதியாக தெரிந்தது. சிறிது நேர பொழுதிலேயே வீரர்களின் வாட்கள் எகிரி நிலத்தில் விழ அடுத்து இரு வீரர்கள் வேலோடு பாய தன் வாளோடு அவர்களை எதிர்கொண்டான் அவன். அவர்களது வேலின் நீளம் அதிகம் என்றாலும் இருவருக்கும் இடையே புகுந்து தனது வாளாலேயே அவர்களது உடலில் வெட்டு காயங்களை உருவாக்கினான். கோபத்தில் இரு வீரர்களும் பலம் கொண்டு தாக்க ஒரு வேலினை வாளால் தடுத்து இன்னொரு வேலினை கையால் பிடித்து வளைத்து அதை வீசியவன் முதுகிலேயே கால் வைத்து எகிரி மற்றொருவனை தாக்கிய பின் தன் வாளால் குனிந்திருந்தவனின் முதுகினில் கோடு ஒன்றை கிழித்து வீழ்த்தினான் அவனையும். சட்டென்று 10 வீரர்கள் வாளோடும் வேலோடும் அவனை சூழ நட்ட நடுவில் சூறாவளியாக அவன் சுழன்று விளையாடியது வியர்க்க வைத்தது பார்த்து கொண்டிருந்தவர்களையே. சுழன்ற வேகத்தில் கிளம்பிய புழுதி அடங்கிய வேளையில் அவனை சூழ்ந்து கொண்டிருந்த அறுவரை காணவில்லை.
அத்துணை பேரும் கை, கால், தோள், மார்பு என பல இடங்களிலும் வாள் வெட்டினை வாங்கி கொண்டு போராடி கொண்டிருப்பது தெரிந்தது. மிச்சமிருந்த 4 பேரையும் தரையில் வீழ்த்திவிட்டு அடுத்து என்ன என்பது போல அலட்சியமாக நின்றிருந்தான் அவன். என்ன தளபதியாரே, இன்னும் என் வீரம் சோதிக்கப்படத்தான் வேண்டுமா? இன்னும் வேறு எவராவது உள்ளார்களா? தொண்டை மண்டலத்தின் வீரம் இவ்வளவுதானா? சிரித்தபடியே கேட்ட அந்த வீரனை சீற்றத்தோடு அணுகினான் வந்தியத்தேவன். வீரனே, உன் வீரமும் வேகமும் மதிக்கப்படக்கூடியது. அதற்காக ஆணவத்தில் வார்த்தைகளை இறைக்க வேண்டாம். 10-15 வீரர்களோடு மோதி வென்றுவிட்டதால் தலைக்கணம் கொண்டு ஆட வேண்டிய அவசியமில்லை. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன் கோபத்தோடு. அப்படியா? இத்தனை வேகத்தோடு பேசும் தளபதியார் கையில் வாள் எடுக்க வேண்டியதுதானே? தயக்கம் என்னவோ? அது எம் தலைவனின் கட்டளை. உன்னை கொன்றுவிடக் கூடாது என்பது என் தலைவனின் கட்டளை. அதற்காகவே உன்னை தொடாமல் இருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன் பல் கடித்தபடி. தலைவனின் பெயரை சொல்லி தப்பிப்பது ஒரு உபாயம் போலும். தளபதியே இப்படி எனில் தலைவர் எப்படியோ என்று அந்த வீரனின் வார்த்தைகளை கேட்டு பொறுமை இழந்தான் வந்தியத்தேவன். அடே என்று கத்தியபடி அவன் முன்பு பாய்ந்தான். எம் தலைவனை அவமதித்தவனை தலைவனே தடுத்தாலும் விடேன் என்று கூறியபடி தன் உடைவாளை வெளியே எடுத்து வெறிகொண்ட வேங்கையாக பாய்ந்தான் வந்தியத்தேவன். அந்த களம் சிறிது சிறிதாக வெம்மை ஏற ஆரம்பித்தது. இருவரின் வாட்களும் மோதும் வேகமும் ஓசையும் மிரட்டின அனைவரையும். இருவரில் எவர் வெல்வர் என்றே கணிக்க முடியாத தனிப்போர் அது. சுழலும் வேகத்தில் எவர் எங்கிருந்து தாக்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளவே சில நாழிகைகள் ஆயிற்று. ஒன்றோடு ஒன்று மோதி இருவரின் வாளின் முனைகளும் கூர்மையும் மழுங்கியதை தவிர ஒரு சிறு சிராய்ப்பு கூட இல்லாமல் சிறிதும் தளராமல் மாறி மாறி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தனர் இருவரும். நின்ற இடத்திலிருந்து ஓரடி கூட பின் வாங்காமல் போரிட முடியும் என்பதை பார்த்து கொண்டிருந்த அத்துணை வீரர்களுக்கும் உணர்த்தி கொண்டிருந்தனர் இருவரும். தமது தளபதியாரான வந்தியத்தேவரின் வீரத்துக்கு சிறிதும் சளைத்ததல்ல வந்திருப்பவன் வீரம் என்பது அங்கு அனைவருக்குமே புரிந்தது. மோதலின் வேகம் கூடி கூடி இருவரில் ஒருவர் என்ற நிலையில் தாக்கி கொண்டிருந்தனர் இருவரும். போட்டியின் மும்முரத்தில் அத்தனை பேரின் கண்களும் போராடி கொண்டிருந்த இருவரின் மேலேயே இருக்க கூட்டத்தின் பின்னால் வந்து நின்ற அந்த புறவியையும் அதன் மேல் இருந்தவரையும் எவரும் கவனித்ததாக தெரியவில்லை. நேரம்தான் ஓடிக்கொண்டிருந்ததே தவிர மோதிக்கொண்டிருந்த இருவரும் வலிமை இழந்ததாக தெரியவில்லை. நிறுத்துங்கள் இருவரும் என்ற கட்டளை குரல் கேட்டு அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே தனது புறவியான காலனின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் சுற்றி இருந்த வீரர்களிடமிருந்து கிளம்பி விண்ணை பிளக்க போரிட்டு கொண்டிருந்த இருவரும் சட்டென்று நிறுத்தினர். தன் புறவியில் இருந்து இறங்கி நேராக அவர்களை நோக்கி நடந்தான் ஆதித்தன். கோஷமிட்டு கொண்டிருந்த வீரர்களை தன் கை அசைவினாலே அடக்கியபடி வந்தியத்தேவனை நோக்கி, வந்திருக்கும் வீரனுக்கு எதிராக நீங்கள் வாள் எடுக்கக்கூடாது என்பது என் கட்டளை. அதை மறந்தீரா தளபதியாரே என்று கேட்டான். இல்லை அரசே, மறக்கவில்லை. அதை அவனிடத்தும் கூறினேன். உங்களது வீரத்தை குறைத்து மதிப்பிட்டு வார்த்தைகளை இறைத்தான் இவன். அதற்கு மேல் பொறுக்க இயலவில்லை என்னால் என்றான் வந்தியத்தேவன். கோபமாய் அந்த வீரனின் பக்கம் திரும்பினான் ஆதித்தன். உன்னிடமும் கூறியிருந்தேன் வந்தியத்தேவருக்கு எதிராக வாள் எடுக்கக்கூடாது என்றான் ஆதித்தன். மறுக்கவில்லை. அவருக்கு எதிராக வாள் எடுத்தமைக்கும் தாங்களே காரணம் என்றான் அவன். நானா? எம் தளபதிக்கு எதிராக வாள் எடுக்க சொன்னேனா? விழிகள் சிவந்தன ஆதித்தனுக்கு. அப்படி சொல்லவில்லை. ஆனால் அவரது வாழ்வீச்சையும் வீரத்தையும் பல தடவை புகழ்ந்து பேசியிருக்கிறீர்கள் என்னிடம். அதை காணும் ஆவல் எனக்கு. வாய்ப்பு கிடைத்தது, பயன்படுத்தி கொண்டேன். நேரடியாகவே தெரிந்து கொண்டேன். மிகச்சிறந்த வீரர் இவர் என்றான் அந்த வீரன். நல்லது, எம் வீரர்களின் வீரத்தினை கண்டுவிட்டாய் அல்லவா? எம் தளபதியின் வாழ்வீச்சினையும் கண்டுவிட்டாய். மிச்சமிருக்கும் ஐயம் என் வீரத்தின் மீதுதானே? வா, அதையும் ஒருமுறை பார்த்து விடலாமே. கேட்டவாறே ஆதித்தன் தன் உடைவாளின் மீது கை வைக்க, வேண்டாம், என்னால் தங்கள் முன்பு வாள் எடுக்க இயலாது என்றான் அவன் தன் உடைவாளை ஆதித்தனின் காலடியில் வைத்து வணங்கியபடி. ஏன், என்னவாயிற்று? இவ்வளவுதானா உன் வீரம்? இப்பகுதியின் தலைவன் நான் என்பதால் அச்சமா கேட்டான் ஆதித்தன். தந்தைக்கு நிகரான தமையனுக்கு முன்னால் வாள் எடுக்கும் பழக்கம் சோழத்தின் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் இல்லை என்றபடியே அந்த வீரன் தன் முகத்தை மூடியிருந்த துணித்திரையினை அகற்ற, இத்தனை வசீகரமான முகமா என வந்தியத்தேவனே தன்னை மறந்து போய் பார்க்க, அவனை யார் என்று அடையாளம் கண்டுகொண்ட வீரர்கள்
இளவரசர் அருண்மொழி வாழ்க, தென்திசை மாதண்ட நாயகர் வாழ்க என கோஷங்கள் எழுப்பியதோடு தங்களது வாட்களால் கேடயத்தின் மீதடித்து வீரனை வரவேற்கக்கூடிய ஒலியினை எழுப்ப, அப்போதுதான் வந்தியத்தேவனுக்கு புரிந்தது, வந்திருப்பது தனது தலைவனான ஆதித்த கரிகாலனின் தம்பி இளவரசர் அருண்மொழி என்பது. வணங்கி நின்ற தனது இளவலை தன் மார்போடு கட்டியணைத்தான் ஆதித்தன். இதை கண்ட வீரர்களின் கூட்டம் சோழம் சோழம் என்று அலறியது. முதன்முறையாக அருண்மொழியை கண்ட வந்தியத்தேவனுக்கோ ஒன்றும் பிடிபடவில்லை. தன்னை நோக்கி பார்வையை தவழவிட்ட அருண்மொழியை நோக்கி வணங்கியபடியே, தாங்கள்தான் என தாங்களாவது கூறியிருக்க கூடாதா இளவரசி என்றான். நான் தான் கூறினேனே, என்னை இளவல் பகலவன் என அழைப்பார்கள் என்று. இளவல் என்றால் தம்பி, பகலவன் என்றால் ஆதித்தன், ஆதித்தனின் தம்பி என்பதை கூறினேனே என்றான் அருண்மொழி சிரித்தபடியே. மன்னிக்கவும் இளவரசி, நான் இதற்கு முன்பு தங்களை கண்டதில்லை என்பதால் சற்று தடுமாறிவிட்டேன். என்றாலும் தவறாக ஏதேனும் கூறி இருப்பின் மன்னிக்கவும் என்றான் வந்தியத்தேவன். என் தமையனின் நண்பர் ஐயா நீங்கள். நண்பர் மட்டுமல்ல, அவரது நம்பிக்கையும் கூட. தங்களை சந்தித்தல்லில் மகிழ்ச்சி. நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. எங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு தனித்திருக்கிறாரே என் தமையன் என எப்போதும் நான் கவலைப்படுவதுண்டு. இப்போது அக்கவலை அறவே எனக்கு இல்லை என்றான் அருண்மொழி. அருமை தம்பி, இனி நான் ஈழத்தை நோக்கி தனித்து படையெடுத்து செல்கிறேன் என்ற கவலை உனக்கு இருக்காது என்று எண்ணுகிறேன் என்றான் ஆதித்தன். நிச்சயமாய் அண்ணா, நான் இருப்பதும் அவர் இருப்பதும் ஒன்றுதான் உங்களோடு என்றான் அருண்மொழி. கூடியிருந்த வீரர்களின் ஆரவாரத்தை கண்ட ஆதித்தன் அவர்களின் நடுவில் வந்து தன் புரவி மீதேறி அமர்ந்தான். கூடவே அருண்மொழியும் தனது புரவியில் ஏற, வீரர்களே, நீண்ட நாட்கள் வாளுக்கு வேலையின்றி போனதே என கவலைப்படுவதாக அறிந்தேன். உங்களது வேட்கைக்கான பெரு விருந்து ஒன்று ஈழத்தில் காத்திருக்கிறது நமக்காக. விரைவில் அதனை அடையத்தான் போகிறோம். அதற்கு முன்பாக சிறு விருந்து ஒன்றும் விரைவில் உள்ளது நமக்காக. வீரர்களே, நமது தளபதியார் வந்தியத்தேவரின் பயிற்சியும் தலைமையும் என்னவென்று நான் மட்டும் அறிந்தால் போதுமா? நம் எதிரிகளும் அறிய வேண்டாமா? அதற்காகவே ஒரு வாய்ப்பு. விரைவில் ராஷ்டிரகூடம் நோக்கி நகரப்போகிறோம். நம்மை தாக்க எண்ணி படை திரட்டுகிறார்களாம் அங்கு. அதற்குள் நாமே அவர்களை சந்திப்பது தானே முறை. எனவே தயாராகி விடுங்கள். நமது விளையாட்டு என்ன என்பதை ராஷ்டிரகூடத்துக்கு உணர்த்திய கையோடு புறப்படுவோம் ஈழம் நோக்கி என்று ஆதித்தன் முடிக்கும் முன்பு சோழம் சோழம் என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. அரசே, என்ன இது? திடீரென்று போர் அறிவிப்பு. இது பற்றி என்னிடம் கூட விவாதிக்கவில்லையே கேட்ட வந்தியத்தேவனை நோக்கிய ஆதித்தன், எம் தளபதியின் வீரத்துக்கு எந்த முன் அறிவிப்பும் தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்றான். அண்ணா, இது பற்றி தந்தையிடம் கலந்து விட்டீர்களா? பரபரப்பாக கேட்டான் அருண்மொழி. இது சிறு சலசலப்பு. இதற்கெல்லாம் சோழத்தின் மாமன்னரை தொல்லை செய்வது சரியல்ல. தொண்டை மண்டலத்து படை மட்டுமே போதும் எதிரிகளை எல்லையை விட்டு துரத்தி அடிக்க. நீ சென்று ஈழத்து போருக்கான ஏற்பாடுகளை கவனி தம்பி. நமது சோழ படைகளை தயார்படுத்து. அதற்குள் நான் இப்பிரச்சனையை மொழியிலேயே கிள்ளிவிட்டு வருகிறேன் என்றான் ஆதித்தன். தந்தை இதற்கு ஒப்புக்கொள்வாரா அண்ணா கேட்ட அருண்மொழிக்கு பதிலேதும் சொல்லாமல் பார்த்த ஆதித்தனின் பார்வையே சொல்லிற்று, ஒப்புக்கொள்ள வைப்பேன் என்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.